Good morning students. Today we are going to see the lesson force and motion. விசையும் இயக்கமும் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? So first, what about you learn about in the previous class? Reproduction and modification in plants பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் modification of stem, modification of root and modification of leaves பற்றி பார்த்தோம். Now you learn about force and motion. ஓகேவா? So already you learn about the force and motion in your lower class. ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு உங்கள் 6th வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க force and motion பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் எ புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ விசை மற்றும் இயக்கத்தில் வந்துட்டு ஃபோர்ஸ், விசை அப்படின்னா என்ன? அதாவது தள்ளுதல் மற்றும் இழுத்தல் செயல்பாடுகளை தான் நம்ம விசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ see the picture. இந்த பிக்சரை பாருங்கம்மா. அதாவது ஃபர்ஸ்ட்டு a person throw the ball இல்லையா? என்ன பண்ணுறாரு? பாலை வந்து தூக்கி போடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு a force is directed by a push or pull in particular direction and then the ball moves up in particular direction இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு விசை வந்து அந்த பாலில் வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்? மூவ்ஸ் அப், அதாவது மேல் நோக்கி ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து இயங்க ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம மோஷன், அதாவது அங்கே வந்து மோஷன் அப்படின்றது உருவாகுது. ஸோ அப்போ நம்ம ஒரு விசையை கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு மோஷன், இயக்கமானது உருவாகும் இல்லையா? அப்போ வாட் இஸ் மோஷன்? மோஷன் இஸ் அ சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்துட்டு தன்னுடைய நிலையை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் வந்துட்டு, அதாவது பொருளானது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய நிலையை வந்து மாற்றி அமைச்சிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு அதாவது வாட் அபவுட் யூ லேர்ன் ஆஃப்டர் ஸ்டடிங் இன் திஸ் லெசன்? ஓகேவா? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். அதாவது நீங்கள் இந்த லெசனை முடித்ததுக்கப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள். டு டிஃபைன் டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? டிஃபைன் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் தொலைவு பற்றியும் இடப்பெயர்ச்சி பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? அதோட வரையறைகள் என்ன? டு டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். தென் டு டிஃபைன் ஸ்பீட், வெலாசிட்டி அண்டு ஆக்ஸலரேஷன். வேகத்தை பற்றியும், வெலாசிட்டி திசை வேகம் பற்றியும், அதேமாரி ஆக்ஸலரேஷன் முடுக்கம் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் வேறுபாடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டு ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் டிஸ்டன்ஸ் டைம் அண்டு வெலாசிட்டி டைம் கிராஃபு. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் டைமுக்கும் வெலாசிட்டி டைமுக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமை என்ன அப்படின்றத பற்றி நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். அண்டு டு மெஷர் அண்டு கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட். இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளோட வேகத்தை வந்து கால்குலேட் பண்ணுறதை பற்றி, அதாவது கணக்கிடுவதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணலான்னு சொல்லி. ஓகேவா? டு நோ த டே டு டே யூசஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்டு ஸ்டெபிலிட்டி. அதாவது ஈர்ப்பு மையம் மற்றும் அதோட சமநிலையோட பயன்பாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். See the picture ma. As shown in the above picture, Kavita can reach her school in 2 ways. Can you tell by choosing which path she could reach the school yearly? அதாவது road A and road B. அதாவது இந்த பிக்சரை பாருங்கள். கவிதா வந்துட்டு டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 வழிகள் வந்துட்டு இருக்குது. அதில் ரோடு ஏ வந்துட்டு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் தென் ரோட் பி அப்படின்றது 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு கவிதா எந்த வழியாக போனால், அதாவது எந்த ரோடு வழியாக போனால் அவள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஸ்கூலை வந்துட்டு ரீச் பண்ணுவா? நமக்கு தெரியும், அதாவது 1.5 கிலோமீட்டர் அப்படின்றது தான் குறைந்த டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ அவள் எந்த வழியாக போகணும்? ரோடு ஏ வழியாக போனால் மட்டும்தான் அவள் என்ன பண்ணுவா?
ஃபாஸ்ட்டாக ஸ்கூலை ரீச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லுக் அட் த நியர்பை பிக்சர். அதாவது இந்த ட்ரீஸ் இருக்கு இல்லையா. ஸோ பாத் ஏ அண்டு பாத் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்துட்டு என்ன பண்ணுது, ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, கீழே விழுது இல்லையா. ஸோ இதை பாருங்கள், பாத் ஆஃப் த லீஃப் வென் தேர் இஸ் நோ விண்ட். அதாவது காற்று இல்லாத நிலையில் வந்துட்டு இந்த லீவ்ஸ் வந்துட்டு கீழே விழறதுக்கும், அதே பாத் ஆஃப் த லீஃப் வென் தேர் இஸ் விண்டு, காற்று அடிக்கும்போது லீவ்ஸ் கீழே, அதாவது எர்த்து வந்து அடையிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காற்று இல்லாத போது இந்த லீவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக தரையில் வந்துட்டு விழுந்துடும் இல்லையா. அதுவே காற்று இருந்துச்சு, அதை காற்றடிச்சிச்சு அப்படின்னா அந்த லீவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், கீழே விழறதுக்கு முன்னாடி ஆடி ஆடி மெதுவாக ஸ்லோவாக வந்துட்டு ஃபால் டவுன் ஆகும், அதாவது கீழே விழுவும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு எது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, இந்த பாத் ஏல வந்துட்டு லீவ்ஸ் வந்து கீழே விழும்போது மட்டும்தான் சீக்கிரமாக தரையை வந்து அடையும். அதுவே பாத் பியில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு அந்த லீவ்ஸ் வந்துட்டு தரையில் வந்து விழுகும் இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், in which path the leaves will reach the ground first. எந்த பாத் வந்துட்டு பாத்தில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்துட்டு கீழே வந்து விழுகும் சீக்கிரம் ஃபர்ஸ்ட், அதாவது பாத் ஏயில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கிரவுண்டை வந்து அடையும் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், உமா அண்ட் பிரியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் த சேம் ஸ்கூல். ஓகேவா. ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் தே கோ டு த நியர்பை பிளே கிரவுண்ட், play games and return back home. One day Uma told that she would reach the playground after visiting her grandmother's house. The path in which they took reached the playground is shown in here. அதாவது உமாவும் பிரியாவும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அதே மாதிரி ஒரே ஸ்கூலில் வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க. ஓகேவா. ஆஃப்டர், அதாவது ஸ்கூல் அவர் முடிஞ்ச பிறகு அவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்க, ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவாங்க. இப்போ ஒரு நாள் வந்துட்டு உமா வந்து சொல்கிறா, என்ன பண்ணுறா, அதாவது நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய கிராண்ட் மதர் ஹவுஸ்க்கு வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு உமாவும் பிரியாவும் வந்துட்டு எங்கே போகிறாங்க, ப்ளே கிரவுண்ட் போயிட்டு கிராண்ட் மதர் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஹவுஸ்க்கு போவாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்க கடக்கக்கூடிய தொலைவு வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கம்மா. பாத் ஏ அப்படின்றது எப்படி இருக்குது, குறைந்த தொலைவாக இருக்கு இல்லையா. அதே பாத் பி அப்படின்றது, அதாவது பாத் ஏ அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துட்டு போகக்கூடிய ரோடாக இருக்குது. அதேமாரி பாத் பி அப்படின்றது எப்படி இருக்குது, ஜிக்ஜாக் பொசிஷன், அதாவது வளைவு நெளிவாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வளைவு நெளிவாக இருக்கும்போது அந்த பாத் வந்து எப்படி இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ பாருங்கள், டேக் அ ட்ரெயின் அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் த டூ பார்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த இங்கே இருக்கக்கூடிய பாத்தை வந்து அளந்தோம் அப்படின்னா எதுக்கு வந்து எதோட பாத் வந்துட்டு அதிகமாக இருக்கும், விச் இஸ் த லாங்கஸ்ட் பாத் அமாங் த டூ. ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய எந்த பாத் வந்துட்டு அதிகமான தொலைவு லென்த் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாத் பி தான். ஓகேவா. ஸோ பாருங்கள், from the above example we could conclude that when an object travels from one place to another it will reach faster it is travel along straight line path. The straight line is the shortest distance between 2 points. அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருளானது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து செல்லத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய குறுகிய அதாவது குறைந்த தொலைவு தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் மட்டுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு குறைந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு ரீச் பண்ணலாம். ஓகேவா. சரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது
எதுக்காக இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது டிஸ்டன்ஸ் வந்துட்டு எதை வந்து அடிப்படையாக கொண்டது. அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 பாத்தில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு பாத்துக்கு குறைவாகவும் ஒரு பாத்துக்கு அதிகமாகவும் இருந்துச்சு இல்லையா. அப்போ வந்துட்டு எந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம போனோம், அதாவது எந்த டைரெக்ஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது அதோட லென்த் வந்து கம்மியாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகக்கூடிய பாத்து தான் வந்துட்டு நமக்கு டிஸ்டன்ஸை வந்து கம்மியாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. பாருங்கள், டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டெஃபினேஷன். டிஸ்டன்ஸ், the total length of path taken by an object to reach one place from the other is called distance. distance அப்படின்றது என்ன, தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஒரு பொருளானது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய பாதை இருக்கும் இல்லையா, அதோட மொத்த நீளத்தை தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன, இடப்பெயர்ச்சி. த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா. அதாவது ஒரு பொருள் வந்துட்டு அதாவது ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய குறுகிய தொலைவை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், மிக குறைந்த தொலைவை தான் வந்துட்டு இந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. பாருங்க, த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஒரு பொருள் வந்து ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலைக்கு செல்லக்கூடிய அந்த மிக குறைந்த தொலைவை தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. And both the distance and the displacement possess the same unit. The unit is meter. அதாவது distance and displacementோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா சேம் யூனிட் தான். ஓகேவா. மீட்டர் அப்படின்றது தான் டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்கான யூனிட்டு. ஓகேவா. சரிம்மா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.